கார்த்திக் தீபா சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரியா வந்து அவங்க முன்னாள் ஹஸ்பண்டுக்கோ அவங்கள வந்து கோவிலில் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஆமாம் எதுக்கு நீ தேவையில்லாமல் மறுபடியும் என் வாழ்க்கையில் வந்து வந்துக்கிட்டு இருக்க, ஆமாம் கார்த்திக்கிட்ட வந்து என்னத்தை பேசுன அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே அவர் எதுவும் பேசாமல் ரியா கழுத்தில் வந்து புதுசாக தாலி இருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னா, நான் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன என் கழுத்தில் வந்து தாலியை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை கார்த்தியை வந்து பார்த்து நீ என்ன விஷயமா பேசுன அப்படின்னா, நான் எதுவும் பேசலையே, அவர் என்கிட்ட வந்து கேட்டார் நீங்கள் ஏன் பிரிஞ்சிங்க அப்படின்னாரு. நான் வந்து உண்மையை சொன்னேன் அப்படின்னோடனே, என்ன உண்மையை சொன்னேன் சொல்லு நீ அப்படின்னோடனே, ஆமாம் உனக்கு வந்து லக்ஸரியாக வாழணும், என் கூட வாழ்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, அதனால் வந்து நீ என்னை விட்டு போயிட்ட அப்படின்னு சொன்னேன். ஓ அதனால தான் கார்த்தி வந்து என்னை வந்து அந்த திமிராக அவன் அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கானா, நீ எதுக்கு என்னை வந்து நான் தான் உன்னை விட்டு பிரிஞ்சிட்டேன்ல, அப்புறம் எப்படி நீ வந்து என்னை பற்றி பேசலாம் அப்படின்னோடனே, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் பேசுகிறேன். நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, ஆனால் என்னை பற்றி ஏன் பேசுகிற, நான் தான் சொல்லிட்டேன்ல உன்னை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் நான் விலகினேன் அப்படின்னு உனக்கும் தெரியும். அப்புறம் அப்படி இருந்துமே நீ வந்து கார்த்திக்கிட்ட வந்து என்னை வந்து போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த எந்த விதத்தில் நியாயம் சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே, இங்கே பாரு நீ வந்து அவங்க குடும்பத்துக்கு போனதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை, ஆனால் நீ நியாயமாக நேர்மையாக போயிருந்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டுவிட்டு நீ அந்த குடும்பத்துக்குள்ளே போயிட்டு குட்டி கலாட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க பாரு, அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது, உனக்கு பாவம் தான் அவங்க வந்து சேரும் அப்படின்னோன்னே, அதை பற்றிலாம் நீ ஒன்றும் பேச தேவையில்லை அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கோவிலுக்கு வந்துடுறாங்க. நம்ம வந்து மைதிலியும் மீனாட்சியும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டு கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரியாவை டக்குன்னு பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே வந்து, ஆமாம் அவள் யார் கூட பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னோடனே, யார் கூட பேசினா நமக்கு என்ன, வா போகலாம் அப்படின்னு மீனாட்சி சொன்னால், அப்படிலாம் போக முடியாது, முதல்ல என்ன விஷயம் பேசுகிறாங்கன்னு நம்ம கேட்டே ஆகணும், அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னப்போ, நம்ம தீபா வந்து கோயிலுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறா, அவள் வந்து கேட்டால் அவள் புருஷனை வந்து கவனிச்சிக்கணும் அப்படிங்கிறான்னு மீனாட்சி வந்து சொல்லிகிட்டு இருக்கா. பின்ன கவனிக்காமல் என்ன பண்ண போகிறா, அவளுக்கு வந்து அத்தை வந்து ஏற்றுக்கலன்னு எத்தனை நாள் அழுதுகிட்டு இருந்தா, இப்போ ஏற்றுக்கிட்டா அடுத்தது வந்து கார்த்திகை நல்லபடியாக சாப்பிட வைக்கணும், நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறது அவளோட லட்சியம். பாவம் இல்லை தீபா அப்படின்னு, சரி இருக்கட்டும் அப்படின்னோடனே, தீபா விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம், மைதிலி வந்து இவ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னப்ப, இவங்க பேசிகிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக மைதிலி வந்து கேட்டுடுறாங்க. அவங்களுக்கு வந்து அப்போ தான் புரியுது இவங்க தான் வந்து ஹஸ்பண்டு அப்படின்னோன்னு. ஓஹோ அப்படியா, இவர் பார்க்க ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படின்னப்ப, இவர்கிட்ட வந்து உதவி கேட்டால் நமக்கு என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ வந்து ரியா வந்து மிரட்டுறாங்க. தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் வந்து நீ தலையிட்ட வேலை வச்சுக்கிட்டாரு, தலையிட்டா அப்படி உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே, இங்கே என்ன முன்னாடி மாதிரி நினச்சியா, நான் அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியோட அபிராமியோட மூத்த மருமகனா, பார்த்து ஜாக்கிரதையாக பேசு அப்படின்னா, பார்த்தியா இவெல்லாம் மூத்த மருமகன்னு பேசிக்கிட்டு இருக்கா, விட்டு அவனை அடிக்கலான்ட்டு போகிறாங்க மைதிலி. மீனாட்சி அந்த அதெல்லாம் எதுக்கு, அவங்கள பற்றி நமக்கு தேவையில்லை, வா போகலாம் அப்படின்னோன்னே, அப்படிலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மிரட்டிடுறாங்க. இனிமேல் தலையிடக்கூடாது என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்க இப்போ காரில் இப்போ வந்து போனதுக்கு ரியா போனதுக்கு அப்புறமேட்டுக்கு பைக்கில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவங்களும் காரில் ஏறி போயிட்டுருக்காங்க, பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு. அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாப்புல, அவருக்கு உடம்பு சரியில்லை வேறு அப்படின்னோடனே, உடனே இவங்க காரை அந்த ரியாவும் நிப்பாட்டிட்டாங்க, இந்த பக்கம் ஆட்டோவில் வந்து இவங்களும் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டினதுக்கப்புறமேட்டுக்கு மைதிலியும் மீனாட்சியும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டு தூக்கிட்டு போகிறாங்க ஆட்டோவில். அப்போ தான் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா, எப்படி என்ன ஏது எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு முதல்ல இவங்களை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரில் வந்து நம்ம ரியா கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு டாக்டர் இவங்க கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு, என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இவருக்கு லைட்டாக வந்து கை கால் இப்படி இப்படி ஆட்டினாரா, அதில் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, அதுலேருந்து எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மைதிலி வந்து தீபாவுக்கு ஃபோனை போட்டு வந்து சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு தீபாவுக்கு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு தீபா வந்து சும்மா இல்லாமல் அடுத்த விஷயமா கார்த்திக்கிட்ட சொல்லிடலாமா அப்படிங்கிறப்ப, கார்த்திக்கு ஃபோனை போடுங்க, அதுக்கு முன்னாடி முதல்ல நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் வந்துடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாது, தைரியமாக இரு, எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறோன்னே கரெக்டாக மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இவருக்கு உதவி செய்கிறது சரி, அதுக்கு அடுத்தது மற்றபடி தேவையில்லாமல் இவங்க என்னை வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட உதவி கேட்குறது, என் வாழ்க்கையை சேர்த்து வைக்கணும்லாம் பேசக்கூடாது அப்படின்னு மீனாட்சி வந்து அதிரடியாக சொல்கிறாங்க. இனிமேல் வந்து நான் தேவையில்லாமல் வந்து அவர் கூடலாம் சேர்ந்து வாழ வேண்டிய அவசியமும் கிடையாது, எனக்கு இஷ்டமும் கிடையாது, அப்படி ஒரு நினப்பு இருந்தால் நான் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு வேறு ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு
மைதிலி கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, முதல்ல வந்து என்ன விஷயங்கிறத நம்ம பார்ப்போம், அதுக்கு அடுத்த என்ன நடக்கணுமோ முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எபிசோடு முடிக்கிறாங்க.